ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது போன யூனிட்டில் பார்த்தோம் இல்லையா, போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போனா அதில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துருப்போம். பீரியட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டிக்ரீஸ் ஆகும், குரூப்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்துருப்போம். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா கோவலண்ட் ரேடியல். ஓகேவா? இப்போ கோவலன் பாண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, கோவலன் பாண்ட் அப்படின்னா என்னென்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அப்போ 2 ஆட்டம் இருந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிவிட்டு ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெட்டாலிக். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கோவலன் பாண்ட் அப்படின்னா என்னென்னா ஈஸியாக நம்ம நிறைய புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருப்போம் இல்லையா, நமக்கு எந்த மாதிரி புரியுதோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ கோவலன் பாண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ 10th புக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது சிம்பிளாக ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் 10th புக்கு தான் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ ஏன்னு ஒன்று இருக்கா, இப்போ ஏல பாருங்கள் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்று மேலே ஒன்று ஒரு மணியை கோத்து வச்ச மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ கீழே பாருங்கள், இப்போ இதுவும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஞாபகம் வச்சுக்கோ, இதுவும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகேவா? அது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணி ஓவர்லேப் ஆகிருக்கு. புரியுதா? அப்போ இதில் உள்ள நியூக்ளியஸ்க்கும் இதில் உள்ள நியூக்ளியஸையும் சேர்த்து தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்ல போகிறோம். அதில் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஓவர்லேப் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ அந்த ஓவர்லேப் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா கோவலன் பாண்ட். ஓகேவா? இப்போ கோவலன் பாண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம புக்கில் பார்த்த மாதிரி என்ன இருந்துச்சு, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்துச்சு, அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். புரியுதா? இப்போ இதோட ஒரு எலக்ட்ரானை இதுகிட்ட கொடுத்துருக்கோம், இது கொடுத்து இப்படி ரெண்டும் ஷேர் ஆகிருக்க மாதிரி நீ இமேஜின் பண்ணிக்கும். ஓகேவா? அப்போ அட்டாமிக் ரேடியஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், நியூக்ளியஸ்லேருந்து அதோட எலக்ட்ரான்ஸ் வரை உள்ள தூரம் தான் என்ன, அதோட ரேடியஸ். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, நீ அதை கம்பைன் பண்ணி எடுத்துக்கிற. இப்போ இதுதான் என்னென்னா அட்டாமிக் ரேடியஸ். ஓகேவா? இப்போ இந்த அட்டாமிக் ரேடியஸ்க்கான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ என்னென்னா இங்கேயும் நீங்கள் அதே சேம் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் எடுத்துருக்கீங்க, இங்கேயும் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் எடுத்துக்கீங்க. ஓகேவா? அப்போனா ஏன்னு வச்சுக்கோம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ஆட்டம் மைனஸ் இன்னொரு ஏ ஆட்டம் சேர்த்து அதோட 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் த அட்டாமிக் ரேடியஸ் கிடச்சிடும். புரியுதா? இப்போ அதே கோவலன் பாண்ட் இருக்கு இல்லையா, அதில் இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன், 2 ஆட்டம் இருக்கும், ஓவர்லேப் ஆயிருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா சொன்னேன். இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 2 ஆட்டம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒன்று பாஸ்பரஸ், இன்னொன்று ஹைட்ரஜன். இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா DA மைனஸ் A/2ன்னு போட்டிருப்போம். இங்கே பாரு, இதோடதும் வந்து வேறு, இந்த ஆட்டமும் வேறு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்னென்னா இது ரெண்டுத்தையும் எதுக்கு எடுத்துக்கணும், இப்போ இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சேம். ஓகேவா? இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன, இப்போ இது ஒரு நியூக்ளியஸ். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதை இந்த நியூக்ளியஸால் எவ்வளோ தூரம் பிடிச்சி இழுக்க முடியுதோ அதுதான் நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்படி பார்த்தா பாஸ்பரஸும் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சேமாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஆட்டத்தை இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? DA மைனஸ் B. இதுக்கு ஏன் பை 2ன்னு போடக்கூடாது, இப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சா பை 2ன்னு போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இங்கே அது இல்லாததுனால RA + RB அப்படின்னு போடணும். இப்போ இதிலே ஒரு 3 ஸ்டெப். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன, 2 ஆட்டமும் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இப்போ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இப்போ தேர்டு ஒன்று என்ன அப்படின்னா இப்போ நீ H ஒன்று எடுத்துக்கிறீங்க, இன்னொன்று Cl எடுத்துக்கிறீங்க. Hோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், Cl வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். புரியுதா? Hல எத்தனைன்னா 1 இருக்கும், இதில் வந்து 17ன்னு வச்சுக்கோம். ஓகே, இதுதான் அதோட அட்டாமிக் நம்பராக இருக்கும். அப்போ இதில் என்னென்னா இப்போ இந்த ஒரு எலக்ட்ரான், இப்போ வெளியில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா இந்த நியூக்ளியஸ் ஈஸியாக பிடிச்சி இழுத்துரும். ஓகேவா? அப்போ இதுகிட்ட அதிகமாக இருக்கும். இப்போ 17 எலக்ட்ரான்னா ஷெல்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நியூக்ளியஸ் என்ன பண்ண முடியாது, இந்த லாஸ்ட் ஷெல்லில் உள்ள எலக்ட்ரானை அவ்வளோ பிடிச்சி ரொம்ப அதால் வந்து ஃபோர்ஸாக இழுக்க முடியாது. ஓகேவா? அப்போ இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது. புரியுது? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, இது வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டமாக இருந்துச்சு, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சேமாக இருந்துச்சு. ஓகேவா? இதில் என்ன இருக்குல்ல, நாட் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே சமமாக இல்லை. இப்போ இதுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபார்முலா இருக்கும் அப்படின்னா சேம் இதே ஃபார்முலா. ஓகேவா? DA மைனஸ் B is equal to RA plus RB
மைனஸ் 0.09ங்கிற ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? இது ஸ்டீவன் ஷோமேக்கர் அவங்க ஃபார்முலா தான் இது. ஓகேவா? இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா மெட்டாலிக் ரேடியைனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ மெட்டாலிக் ரேடியை அப்படிங்கும்போது நான் 10th புக்கு தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ பாருமா, இப்போ மணியெல்லாம் ஒன்று மேலே ஒன்று கோத்து வச்ச மாதிரி இருக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு அயன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதுவும் ஒரு அயன் ஆட்டம், இதுவும் ஒரு அயன் ஆட்டம். இதில் பார்க்கும்போதே என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓவர்லேப் ஆகலை. புரியுதா? ஓவர்லேப் ஆகலைன்னா என்ன, இது ரெண்டுமே இப்படி இருக்குது, ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்ம கோவலன் பாண்டில் என்ன பார்த்தோம், அது கண்டிப்பாக ஓவர்லேப்பிங்கில் இருக்கும். புரியுதா? அப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா அட்டாமிக் ரேடியஸ் கிடச்சிரும். ஓகேவா? இது ரெண்டு மெட்டல் அயானுக்கு இடையில நடக்கிறதுனால நம்ம இதை என்னன்னு சொல்கிறோன்னா மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெட்டாலிக் ரேடியை அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே ஒரு அயன் ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு அயன் ஆட்டம் இருக்குது. ஓகேவா? அது என்ன ஆயிருக்காதுன்னு பார்த்தோம் நம்ம, கண்டிப்பாக அது ஓவர்லேப் ஆகிருக்காது. இதோட நியூக்ளியஸும் கம்பைன் ஆகி தான் மெட்டாலிக் ரேடியஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே. இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா, ஃபஸ்ட்டு கோவலன் பாண்டில். ஓகேவா? அதில் இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருந்துச்சு, இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ சேம் ஆட்டம் அப்படிங்கும்போது இதை ஏன்னு எடுத்துப்பேன், இதையும் நீ ஏன்னு எடுத்துப்பேன். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண, டி a minus a by 2 is equal to radius of the atom. ஓகேவா? சேம் அதே ஃபார்முலா தான் இது. ஓகேவா? இப்போ கோவலன் பாண்ட் பார்த்தோம் இல்லையா, இப்போ கோவலன் ரேடியை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அது எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி என்னென்னா இருக்குது, ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கு. நான் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போனா ஓவர்லேப்பிங்கில் இருக்கிறதுனால அதோட இது வந்து சின்னதாக இருக்கும். ஓகேவா? அப்போ அதோட சைஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சின்னதாக இருக்கும். ஓகேவா? அப்போ எது பெருசாக இருக்குன்னா மெட்டாலிக். ஓகேவா? மெட்டாலிக் ரேடியஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதை விட அதிகமாக இருக்கும்னா கோவலண்ட்டை விட இது அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ தேர்டு ஒன்று என்னென்னா வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். இப்போ அதில் என்னென்னா, இப்போ வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்னால் இப்போ இங்கே ஒரு O2 மாலிகுல் இருக்குன்னு வச்சு. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு O2 மாலிகுல் இருக்குது. ஓகேவா? O2 மாலிகுல்னா என்ன, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கும், இங்கேயும் 2 ஆக்சிஜன். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே இந்த மாதிரி ஒரு 2 ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டும் இதோட சென்டர் பாயிண்ட் தான் இதில் எடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் அப்போ என்னென்னா, இது இதுக்கு இடையில என்னென்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதுதான் என்னென்னா வாண்டர் வால் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, இப்போ நோபல் கேஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணாது, இப்போ நோபல் கேஸஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணவோ இல்லை கெயின் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகேவா? அப்போ அதெல்லாம் என்ன மோஸ்ட்லி என்னென்னா அந்த வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸை தான் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணும். அப்போ இந்த மெட்டாலிக்கை விட எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். புரியுதா? வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்னால் புரியுதா? இங்கே ஒரு மாலிகுல் இருக்கும், இங்கே ஒரு மாலிகுல் இருக்கும், அது இடையில ஒரு கம்பைன் ஆகிருக்க இன்டர்மீடியட் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ டி ஏ மைனஸ் பி பை 2 RA ப்ளஸ் RB. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ இங்கே வேறு ஒரு மாலிகுல் இருக்குது, இப்போ இங்கே உள்ள அது ஒரு மாலிகுலை ஏன்னு எடுத்துக்கிறேன், இங்கே உள்ள மாலிகுலை பின்னு எடுத்துக்கிறேன், அதை பை 2ன்னு போட்டு ரேடியஸ் ஆஃப் ஏ ஆட்டம், ரேடியஸ் ஆஃப் பி ஆட்டம். ஓகேவா? இதை கம்பைன் பண்ணி எழுதினோம்னா இதுதான் என்னென்னா வாண்டர் வால் ஃபோர்ஸ். எப்பவுமே வாண்டர் வால் ஃபோர்ஸுங்கிறது கொஞ்சம் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா நோபல் கேஸஸ்லாம் இந்த யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.